ஆண்டவருடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தோடு நம் மத்தியிலே இருப்பாராக. வேத வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:33. லூக்கா 21:33. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. அதே வசனம்தான் மத்தேயு 24:35, மார்க்கு 13:31 ஆகிய பகுதிகளிலே நாம் வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. யார் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆமேன், அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை குறித்து, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம்? ஒளியாதது, அழியாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. இல்லை. நாம் பார்க்கிறோம், இந்த வானமும் பூமியும் எத்தனை காலங்கள் இருந்தது நமக்கு தெரியாது. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியோ நிலைத்திருக்கிறது. எதுவரைக்கும் அது நிலைத்திருக்கும்? எதுவரைக்கும் அது நிலைத்திருக்கும்? தேவன் நியமித்த காலம் வரைக்கும் அது நிலைத்திருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகாது? வானமும் பூமி என்ன ஆயிரும்? ஒளிந்து போகும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது என்ன ஆயிரும்? வானமும் பூமி ஒளிந்து போயிடுச்சு, அது இருந்த இடம் இல்லை. புதிய வானம், புதிய பூமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என்னுடைய வார்த்தையோ என்னாகாது? ஒளிந்து போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அழியாத, ஒளியாத, நிலைத்திருக்கிற, ஆமேன், என்றென்றுமாய் இருக்கிற வார்த்தை. ஆமேன். எப்படி தேவன் முடிவில்லாதவரோ, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவில்லாதவரோ, அதே போல அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை, அழிவு இல்லை, ஒளிந்து போவது இல்லை. அவருடைய வார்த்தை, ஆமேன், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை அவருக்குள்ளிருந்து வருகிறது. அவர் எப்படி அவர் நித்தியமானவராக இருக்கிறாரோ அப்படியே அவருடைய வார்த்தைகளும் நித்தியமானவைகள், அழியாத, ஒளியாத வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆமேன். அப்போ அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய வார்த்தை என்னவெல்லாம் நடப்பித்தது என்பதை நாம் சுருக்கமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று. ஆமேன். என்ன சொல்றாப்புல? ஆண்டவரை பார்த்து அந்த நூற்றுக்கதிபதி சொல்றான், ஆண்டவரே
நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன அல்ல, பாத்திரன் அல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும், அப்போது வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் வியாதி நீங்க என்ன பண்ணுவான், சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை குணமாக்குகிற வார்த்தை, சுகமாக்குகிற வார்த்தை, சொஸ்தப்படுத்துகிற வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அழியாது, ஒளியாது, அது நிலைத்திருக்கிற வார்த்தை. அவர் சொன்னதுதான். நீ வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னா அது பிழைப்பான். அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய மரணம், அந்த நேரத்தில் வரக்கூடிய அழிவு இல்லை இல்லை இல்லை. அந்த வேலைக்காரன் என்னானா, அவன் சொஸ்தமானா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ள, அற்புதமுள்ள, குணமாக்குகிற கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38-39. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, சீமோனுடைய, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் ஒருவனாகிய சீமோன் பேதுருடைய மாமியார் என்ன ஆகிக்கிறாங்க, ஜுரத்தினால கஷ்டப்படுறாங்க. அப்போ இயேசு வர்றப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் பேதுருவை மாமியை பார்த்து அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஆமே. அவருடைய வாயிலிருந்து கட்டளை பிறந்தது, ஜுரம் நீங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில அற்புதம், அவருடைய வார்த்தையில வல்லமை. அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அவர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணினாராம், மகிமைப்படுத்தி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போமே என்றால், குஷ்டரோகி என்ன பண்ற, ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிற, ஆண்டவரே அப்பா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, குஷ்டரோகி அந்த நாட்கள்ல குஷ்டரோகத்துக்கு என்ன இல்லை, மருந்தே இல்லை குஷ்டரோகத்துல. ஆனா அந்த குஷ்டரோகிக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசுவால என் குஷ்டத்தை என்ன பண்ண முடியும், சுகமாக்க முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் என்ன பண்ணிடுவேன், சுகமாயிருவேன். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் அந்த குஷ்டரோகி என்ன பண்றாரு, சொஸ்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஒரு ராஜாவினுடைய மனுஷனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென். அந்த ராஜாவின் மனுஷன் ஆண்டவரத்தில் வேண்டிக்கோ, ஆண்டவரே என் பிள்ளை மரிக்கிறதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும், அவனே சுகமாக்கணும். ஆண்டவரே, இந்த ராஜாவின் மனுஷன் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் சொன்னதுதான் அப்படியே நடக்கும்.
உங்களையும் என்னையும் பார்த்து அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்வாரே என்றால், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே வாழ்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆமென். நீங்களும் உங்கள் வேண்டுதலோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே என் வேண்டுதலை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பீராக, என் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக என்ற வேண்டுதலோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பார். உன்னுடைய வேண்டுதலின்படி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீ நம்பி வந்திருக்கிறபடியினாலே, என்னை நீ உத்தமமாய் பின்பற்றுகிறபடியினாலே நீ வேண்டிக் கொள்கிற காரியம் உனக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேலே நாம அவர் பற்றுதலாக விசுவாசமாக நாம் இருக்கும்போது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிறதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 31 வசனம் வரை. மத்தேயு 9. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். ஆமேன். ஆண்டவரிடத்துல வந்து அவங்க கேட்குறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க, என்ன பண்ணுங்க, என் குருடை நீக்குங்க, பார்வையை கொடுங்க. ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? அவரால் முடியாத போயிடுச்சா? இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. இப்போ ஆண்டவர்கிட்ட வரணும்னா விசுவாசத்தோடு வரணும். ஆமே. அவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசம் நமக்கு என்ன பண்ணும்? அற்புதங்களை கட்டாய நடப்பிக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, விசுவாசம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய வார்த்தை கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் எந்த இடத்திலேயும் அவருடைய வார்த்தை கிரியை நடப்பிக்கக்கூடிய, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக, அற்புதங்களை செய்யக்கூடியதாக, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய வார்த்தையாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை. அந்த 2 குருடர்கள் என்ன பண்ணாங்க? சுகமானார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வசனங்களை நம்ம வாசிப்போமானால் அந்த வசனத்திலே கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் மக என்ன பண்றா? கொடிய வேதனை படுகிறா, அவளை சுகமாக்கும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அமைதியாகத்தான் இருந்தார். ஆனால் அவளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சீசர்கள் காணும்படி. ஆமேன். அல்லேலூயா. அவள் முதலில் ஆண்டவர் மறுக்கிறது போல மறுத்தார். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. ஆமாண்டவரை, மெய்தான், நீங்க சொல்றது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நாய்க்குட்டி தான், ஆனா நீங்க என் எஜமான். ஹல்லேலூயா. நீங்க என்னுடைய எஜமான்னு நான் ஏத்துக்கிறேன்ப்பா, நான் என் எஜமானுன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. இந்த விசுவாசத்தை கண்டு என்ன பண்றாரு? ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அந்த விசுவாசம் பாருங்க. ஆண்டவரை எஜமானாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய வாயில, ஆண்டவரே
இந்த நாய்க்குட்டி தான் நான், ஆனால் எஜமானாகி உம்முடைய மேஜையிலிருந்து விழுகிற துணுக்கியை தின்னுமே. அப்பா, உங்ககிட்ட வருகிற சுகமளிக்கிற வார்த்தையை நான் பெற்று என் மகள் சுகமாவாலே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை. இங்க இருக்கிறாங்க, அந்த மகள் எவ்வளவோ தூரத்தில் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய வார்த்தை தீவிரமாய். ஆமேன். சங்கீதம் 107:20 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமேன். தூரத்தில் இருக்கிற கானானிய ஸ்திரீயினுடைய மகளை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, அற்புதங்களை நடப்பிக்கிற வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ன வார்த்தைங்க? வல்லமையுள்ள வார்த்தை, அற்புதங்களை நடப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை பிசாசுகளை துரத்தக்கூடியதாக இருக்குது. ஆமேன். பிசாசுகளை துரத்த முதல்ல பார்த்தா அவருடைய வார்த்தை நோயாளிகளை குணமாக்குகிறது, பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறது. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை பிசாசுகளை என்ன பண்ணுகிறது? துரத்துகிறது. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிப்போமேயானால், மத்தேயு 8. ஒரு மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. போதும், அவைகள் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பாருங்க, என்ன இந்த 2 பேத்துக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிசாசு பிடித்திருந்த கொடிய பிசாசுகளாக இருந்ததுனால அவங்க எங்கே இருந்தாங்க? பிரேத கல்லறைகளிலே இருந்தார்கள். எங்கே இருந்தாங்க? பிரேத கல்லறைகளிலே. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது லேகியோன். ஆமேன். என்னங்க லேகியோன்? லேகியோன்னா என்னங்க? அநேக 6000 ஆயிரக்கணக்கான பிசாசு, கிட்டத்தட்ட 6000 பிசாசு. பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தா 2 மனுஷன் மேல இருந்தா என்ன ஆகிறது பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை இப்ப யார் என்பதை பிசாசுகளும் அறிந்திருக்கிறது. ஆண்டவர் யார் என்பதை, அவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை பிசாசுகளும் அறிந்திருக்கிறது. ஆமே. அந்த பிசாசு பிடித்த மனிதர்கள் என்ன பண்றாங்க? பிசாசுகள் வேண்டிக் கொள்ளுது, ஆண்டவரே நீங்க என்ன துரத்துவீரானா நாங்க அங்க பன்றி கூட்டத்துக்கு போக உதவி செய்யுங்க, கட்டளையிடுங்க, பன்றி கூட்டத்துக்கு போகும்படி கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் சொல்றார் ஒரே ஒரு வார்த்தை, போங்கள் என்றார். அத்தனை பிசாசு. எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பன்றி கூட்டத்துக்குள்ள போயிருச்சு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே வல்லமை. ஆமென். அவருடைய வார்த்தையிலே வல்லமை. எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை தான் அனுப்பினது அப்படியே நிறைவேற்றும். ஆமேன். அல்லேலூயா. பிசாசுகளும் அவருடைய வார்த்தையை கண்டு என்ன பண்ணுது? நடுங்குகிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. வானத்திலேயும் பூமியிலேயும் அண்ட சராசரத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவைகள் எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கெர்கேசனே நாட்டில்
பிசாசு பிடித்த 2 பேரை அற்புத விதமாய் கல்லறையிலே இருந்தவர்களை ஆண்டவர் பிசாசுகளை துரத்தி அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி மீட்டார். ஹல்லேலூயா. அதுபோல இன்றைக்கும் ஆண்டவர் அநேக பிசாசுகளை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? துரத்தி கொண்டிருக்கிறார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நான் முதல்ல ஊழியம் செய்கிறப்போ நடந்த அற்புதமே பிசாசு துரத்தினது தான். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கே தெரியல, அவங்கள விசுவாசி எனக்கு இது பேய் பிடிச்சிக்குதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு என் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. அப்போல்லாம் 40 வருஷம் முன்னாடி நான் முட்டி போட்டு நானே ஜெபம் எனக்கு ஒரு சேர் போட்டுக்கிறாங்க, இங்கே பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுற உசுன்னு சத்தம் கேட்குது, வித்தியாசமாக கேட்குது சத்தம். என்னடான்னு பார்த்தா ஆடுது. அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசுக்கு கட்டளை கொடுத்தேன், பிசாசு அந்த சரீரத்தை விட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் பிசாசுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறோமோ அதை கட்டளைக்கு அப்படியே பிசாசு கீழ்ப்படியும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமைகள் மேலே கர்த்தர் அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தையின் வல்லமை அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக பிசாசுகள் அவரை விட்டு அந்த அந்த மனிதர்களை விட்டு போகினது. அதே தான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32-33 லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 12:20 குருடும் ஊமையுமான மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஆமென். ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்கினார். பாருங்க, அவனுடைய குருடுக்கு ஊமைக்கு யார் காரணம்? பிசாசு காரணம். சில நோய்களுக்கு யார் காரணம்? பிசாசு காரணம். பிசாசு துரத்தப்பட்டுச்சுன்னா நோய் சுகமாயிரும். ஆமென். குருடும் ஊமையுமான மனுஷனை பிசாசு பிரித்திருந்தது. ஆண்டவர் இயேசு பிசாசை துரத்தினார், குருடும் ஊமையுமான மனுஷன் பேசினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களை வாசிப்போமேயானால் சந்திர ரோகியான மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:14 அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. ஆமென். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? பிசாசை அதட்டினார், அது அவனை விட்டு புறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிசாசை அதட்டினார். அவன் சந்திர ரோகியா, கொடிய வேதனை, அந்த வியாதி வந்துச்சுன்னா, அந்த பிசாசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுது? அவனை தீயில தள்ளுது, தண்ணிக்குள்ள ஜலத்திலும், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனுடைய சீசனத்தை கொண்டு வந்தா அவனை சொஸ்தமாக்க அவர்களை கூடாமல் போய் சென்றார். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்தை எது வரைக்கும் நான் உங்களோடு. அப்ப இந்த வியாதி பிசாசு போகாததுக்கு காரணம் என்ன? மாறுபாடு, வேறுபாடு, ஆக்சலேஷன். ஓ, இது சுகமாகாது, இவங்களால் துரத்த முடியாது, சீசர்களால் துரத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தால் துரத்த முடியாது தான். உங்கள் விசுவாசத்தின் படி தான் உங்களுக்கு ஆகும்.
ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். இயேசு எனக்கு, என் மகனுக்கு, என் பிள்ளைகளுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார். கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போமேயானால் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி விசுவாசத்தின்படி ஆகும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த இடத்துல வாசித்தோம், அவன் அந்த மனுஷனுடைய மகன் கொடிய பிசாசினாலே சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். பாருங்க, சில வேலையை தண்ணி கண்டா தண்ணியில் விழுந்துருது, தீய கண்டா தீயில தள்ளி விட்டுருது இந்த ஆவி, பொல்லாத ஆவி. ஆனா ஆண்டவர் தம்முடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை, ஆமென், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியாக நாம் இருப்போமே ஆனால் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. நாம் விசுவாசத்தின் சந்ததிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை குணமாக்கத்தக்கதாக வெளிப்பட்டது. அவருடைய வார்த்தை பிணியாளிகளை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சுகமாக்கினது. இரண்டாவது பார்த்தோம், அவருடைய வார்த்தை பிசாசுகளை என்ன பண்ணுதான், துரத்தினது. அவருடைய வார்த்தை பிசாசுகளை துரத்தினது. எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் சென்ற இடங்களிலெல்லாம் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களெல்லாம் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர்களை அவர் குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி அவர்களை விடுதலையாக்கி தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரசித்தப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். எந்த ஆக்கிரமிப்பும் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது. மனிதன் தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டும். ஆமேன். மனிதன் வியாதியின் ஆளுகைக்குள்ளே இருக்கக்கூடாது. மனிதன் பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளும் இருக்கக்கூடாது. மனிதன் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அவருடைய வார்த்தை நோயாளிகளை குணமாக்கத்தக்கதாக வல்லமையுள்ள வார்த்தையாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை பிசாசுகளை துரத்தக்கூடியதாக, பிசாசுகளை மடங்கடிக்க கூடியதாக, அவைகளை துரத்துகிற வல்லமையுள்ள வார்த்தையாக அவருடைய வார்த்தை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை திரளான ஆசீர்வாதங்களை தரக்கூடியதான வார்த்தை. ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்புறம் அடுத்தது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன பண்ணாங்க, பிடித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு யாருங்க? சீமோன் பேதுரு யாரு? அவனுடைய தொழிலே கலிலேயா கடல்ல என்ன பண்றது, மீன் பிடிக்கிறதா. எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த வகையான மீன் வரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுவதும் பிரயாசப்படுறான், ஒரு மீன் அகப்படல. ஏன் அகப்படல? ஏன் அகப்படல? ஏன் அவனுக்கு மீன் கிடைக்கல? கலிலேயா கடல் என்பது மிகப்பெரிய ஏரி. ஏரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லோப்பாக போகாது. ஏரியில் கொஞ்சம் போனால் மீதி மற்ற பகுதியிலெல்லாம் கரையோரத்துலேயே என்னமா தான் இருக்கும், ஆழமாக தான் இருக்கும். கடல் தான் என்னாகும், படிப்படியாக இறங்க. அதுவும் ஒரு சில இடங்களில் கடலும் ஒரு சில கரைப்பகுதியிலே ஆழமாக இருக்கும். கோல்டன் பீச் பக்கமெல்லாம் போனீங்கன்னா குளிக்கக்கூடாது, இறங்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா கடற்கரை ஓரமே ஆழமான பகுதி இருக்கும்.
மீன் பிடிக்கிறதுல கை தேர்ந்தவன் தான் யாரு? பேதுரு. ஆனா அவன் எல்லா திறமையும் பயன்படுத்தி மீன் பிடிக்கிற என்ன கிடைக்கல? மீனே கிடைக்கல. ஏன்னா ஆண்டவர் அவனை முன்குறித்து விட்டார், அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றும்படிக்கு. ஆமென், அல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாக அவனை மாற்றும்படிக்கு அவனை தெரிந்தெடுத்ததனால அவன் பிரயாசப்படுறான். அவனுடைய பிரயாசத்துல ஒரு பலனும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு வந்து என்ன சொல்றாரு? சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப முழுவதும் கரையோரத்திலேயே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? கடல் ஆழத்திலையும் போய் மீன் பிடிப்பாங்க. அங்க பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்காத என்ன பண்ணிருப்பாங்க? கரைக்கு வந்திருப்பாங்க. இப்ப மீண்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? போங்க, ஆழத்துக்கு போய் என்ன பண்ணுங்க? மீன் பிடி. அதுக்கு என்ன சொல்றாரு? இவன் ஆழத்துல போய் வலை வீசாது இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். ஆழத்துல போய் பல முறை வலை வீசணும் காட்டித்தான் எந்த வார்த்தையை சொல்கிறான்? ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படல. முழுவதும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. ஆகிலும் நான் இத்தனை தடவை நான் எடுத்த முயற்சியை தான் நீங்களும் சொல்றீங்க. நான் இதெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்? செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா திரளான மீன்கள் கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை பார்த்து, ஐயரே, நான் முழுவதும் என்ன பண்ணிட்டேன்? வலை வீசி பார்த்து, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். என்னன்னா ஆசீர்வாதத்தை அவங்கனால என்ன பண்ண முடியல. ஆமா, தாங்கக்கூடாத ஆசீர்வாதம், வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதம். சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியதான ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மால் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படியே நாம் செய்யும் போது கர்த்தர் அதிசயத்தை, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். திரளான மீன்கள். ஆமென். இதுவரைக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணல? அந்த வகையான மீன்களை பிடித்ததே இல்லை. அத்தனை மீனை பிடித்ததே இல்லை. வாழ்க்கையில முதல் முறையாக அவ்விதமான அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவருடைய வார்த்தை அதிசயங்களை, திரளான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். 5 அப்ப 2 மீன் தான் இருந்ததுங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாரு? அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி இதை போய் பரிமாறுங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. தீந்து போச்சா? இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு மீதியான எத்தனை கூடை எடுத்தாங்க? 12 கூடை நிறைய. ஆமென், அல்லேலூயா. அவர் அற்பமாய் சொற்பமாய் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் திரளாய் ஆசீர்வதிக்கிற தேவன், மிகுதியாய் பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். அவருடைய பார்வையில நாம அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய நம்பிக்கையை பெற்றா போதும், ஆண்டவர் நம்ம திரளாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திரளாய் ஆசீர்வதிக்கும் போது நான் உம்முடைய ஊழியத்துக்கு நான் திரளாய் கொடுப்பேன், ஊழியத்தை திரளாய் செய்வேன். நான் ஆண்டவரே, அப்பா, நான் இப்போ கைக்கும் வாய்க்கும் பத்தாத மாதிரி
கொஞ்சமாக இருக்கிறதுனால ஊழியத்துக்கு நிறையா கொடுக்க முடியல, ஆண்டவருக்கு கொடுக்க முடியல, வீட்டு காரியத்தையும் கவனிக்க முடியல, பற்றாக்குறை வேற இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே நான் திரளாய் கர்த்தருடைய காரியத்துக்கு கொடுக்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் தேவனுக்காய் செலவு பண்ண, என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் கட்டாயம் கொடுப்பேன் ஆண்டவரே. இப்போ இருக்கிற கஷ்டத்திலேயும் நான் என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயம் என்னை ஆசீர்வதிப்பீங்க. நீங்கள் அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நீங்கள் திரளாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். திரளாய் ஆசீர்வதிக்கிற தேவன். கடனோடு இருந்த தீர்க்கதரிசினுடைய புத்திரருடைய மனைவிட்ட தீர்க்கதரிசி சொல்றான், என்ன சொல்லி, கொஞ்சம்தான் என்ன இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, என் புருஷன் நிறைய கடனை. தீர்க்கதரிசியினுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தைக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், ஆண்டவரை அந்த தீர்க்கதரிசியை உண்டாக்கின ஆண்டவருடைய வார்த்தைக்கு 1000 மடங்கள்ல கோடான கோடி மடங்கு வல்லமை அதை விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். மூன்றாவதாக அவருடைய வார்த்தை திரளாய் ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை திரளான ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல பார்த்தோம், அவருடைய வார்த்தை பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இரண்டாவதாக பிசாசு பிடித்திருந்தவருடைய பிசாசுகளை அவருடைய தம்முடைய வார்த்தையினால என்ன பண்ணாரு, கட்டளையிட்டு அவைகளை துரத்தினார். அவருடைய வார்த்தை பிசாசுகளை துரத்தக்கூடியதாக இருந்தது. மூன்றாவதாக அவருடைய வார்த்தை திரளாய் ஆசீர்வதிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிசாசின் பிடியிலே இருப்பீர்கள் என்றால், சூன்யங்களின் பிடியிலே இருப்பீர்கள் என்றால், அவருடைய வார்த்தை உங்களை விடுவிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென். வியாதியோடு கூட இருப்பீர்கள் என்றால், அவருடைய வார்த்தை வியாதியை சுகமாக்க கூடியதாக இருக்கிறது. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் யாவருக்குள்ளும் அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால். ஆமென். இந்த வார்த்தையை கை கொள்ளும் போது வார்த்தையில என்ன வல்லமை இருக்குது. ஆண்டவரே சொல்லுகிறார், என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் என்ன பண்றதில்ல, மரணத்தை காண்பது இல்லை, மரணத்தை காண்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மரணத்திலிருந்து விடுதலையாக்க கூடியதாக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. வார்த்தை எதற்குங்க? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவிக்கா, ஆத்துமாவுக்கா, சரீரத்துக்கா? மூன்றுக்கும் பிரயோஜனம் தான். மூன்றுக்கும் பிரயோஜனம் தான் அவருடைய வார்த்தை. ஆனா ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் அதிக பிரயோஜனம். ஆமென். அல்லேலூயா. என் வார்த்தைய கை கொண்டா அவனுக்கு என்ன இல்லை? ஆமென். மரணம் இல்லை. அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே அவருடைய வார்த்தை ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மரணத்தையே ஆண்டவர் தம்முடைய மரணத்தினால என்ன பண்ணாரு? ஜெயமாக்கினார். ஆண்டவர் எத்தனை பேர்த்த மரணத்தை உயிரோடு மரித்து போனவங்க உயிரோடு எழுப்பினார். லாசருவை எழுப்பினார். மரித்து எத்தனை நாள் இருந்தா? 3 நாள் முடிஞ்சிருச்சு. 4வது நாள்ல என்ன பண்ணாரு?
உயிரோடு கூட எழுப்பினார். அப்புறம் வேற யார மரித்து போயிருந்த நாயினூர் விதவியினுடைய மகனை பாடைய தொட்டு என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுப்பினார். அப்புறம் வேற யார? யவீருடைய மகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி எழுப்பினவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தார்களா, மரித்து போனார்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை விசுவாசித்தா அவன் என்ன பண்ணுவதில்ல? மரணத்தை. அப்ப இது என்ன மரணத்தை குறிக்கிறது? ஆவிக்குரிய மரணத்தை. அவன் ஆவி என்ன ஆகாது. இந்த மரணம் எதை குறிக்கிறதுனா, வெளிப்படுத்துற விசேஷத்துல கடைசி நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பு எல்லாரும் எங்க போறாங்க? இரண்டாம் மரணமாகிய என்னங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகுமேரியில கடலிலே, அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்களே, அதை குறிக்கிறது. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை, வார்த்தைய கேட்கிறவன், வார்த்தையின்படி நடக்கிறவன் மரணத்தை காண்பது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை உன்னுடைய ஆன்மா கேட்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய ஆவி கீழ்ப்படிந்து கேட்கும் என்றால், உங்கள் ஆவியும் ஆன்மாவும் மரணத்தை காண்பது இல்லை. இரண்டாவது மரணமாகி அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே உங்கள் ஆவி ஆத்துமா தள்ளப்படுவது இல்லை. என்றென்றைக்கும் மறியாமலும் உயிரோடு கூட இருப்பான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய சனமே, அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை நீடித்திருக்கிற வார்த்தை, அழியாத வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்களுக்குள்ளே எந்த அற்புதம் நடக்க வேண்டும், என்ன அதிசயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறபடி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்து அந்த அற்புதத்தை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாத படிக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி தீருகிறது. அதுபோல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அழியாத நித்திய வார்த்தையாக வைத்திருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாமும் அழிவை காணாதபடி, மரணத்தை காணாதபடி நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய ஆவியும் உயிர் பெற்றுக்கொண்டே அழியாததாக நித்திய ஜீவனை தரித்து கொண்டதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த 4 காரியங்களிலே எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதலை வேண்டுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை வேண்டுமோ, அந்த காரியத்தின் நன்மையை கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகள் தீர்ந்து, வியாதிகள் மாறி நான் ஆரோக்கியமுள்ளவனாக மாற வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அன்றைக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கும் என் மூலமாக, உங்கள் மூலமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நீ போகலாம், உன் மகன் பிழைப்பான் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. மரண தருவாயில் இருக்கிறவர்களை ஜீவனோடு எழுப்பும்படி உயிர்த்தெழுந்த நாதராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இன்றைக்கும் மரித்து கொண்டிருக்கிறவை உயிரோடு கூட எழுப்புகிறதாக, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்கள் குடும்பத்தில் பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் சிக்கி அது வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் வார்த்தையில் உண்டு. அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தின் நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பொல்லாத
சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை செய்திருந்தாலும் அவைகளில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் சிறப்பிக்கிறார். தரித்திரத்திலே, பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைமையில வாடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள், அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். உங்கள் ஆசீர்வாதம் திரளாய் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருக்கு முதலிடம் கொடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க, பிறகு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில முதலுக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறும். இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆமென், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இங்கே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். ஆனால் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை, இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். யாருங்க தேவனால் அனுப்பப்பட்டவர்? ஆண்டவராகிய இயேசு. அவர் யாருடைய வார்த்தையை பேசுகிறார்? தேவனுடைய வார்த்தையை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆமென். அவர் சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு. உன்னிடத்தில் சொல்ற, நான் எதையும் சுயமாய் நான் பேசுவது. அவர் பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான். அப்போ இயேசுவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எல்லாம் யாருடையது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் அனுப்பப்பட்டவர் அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்றார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வல்லமை, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, இருதயத்தை ஊடுருவக்கூடிய வார்த்தை. ஆமென். ஊனையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடிய வார்த்தை. எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வர வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வர வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தை
வார்த்தை உங்களுக்குள் ஊடுருவும்படி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆன்மாவிலே ஊடுருவுவதாக. ஆமேன். என்னுடைய ஆண்டவரே ஆத்துமாவில் ஊடுருவுவதாக. என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை வகையறுப்பதாக. என்னுடைய யோசனைகளை எல்லாம் வகையறுப்பதாக என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஊடுருவும். ஆமேன். உங்க வாழ்க்கையில ஊடுருவும். எந்த பகுதியில கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமோ, ஆவியில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியில விடுதலையை கொடுத்து அற்புதங்களை நடப்பிக்கும். ஆன்மாவிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் ஆன்மாவிலேயும் கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி அற்புதங்களை செய்ய, அற்புதங்களை நடப்பிக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்க சரீரத்துல அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் சரீரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவுகிறது. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்துல ஊடுருவ கூட வார்த்தை ஊடுருவுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்குள்ளே வருகிறது. ஆண்டவரே, என் ஆவியை நீங்க ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க, என் ஆத்துமாவை குணமாக்குங்க, என் சரீரத்தை சுகமாக்குங்க என்று கேட்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க என்று கேட்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்.